அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா வாங்கு கூறப்பட்டால் தன்னுடைய வியாபாரத்தை மற்றவர்கள் மூலம் செய்யலாமா? அதன் பற்றிய விவரத்தை இன்னைக்கு நாம பார்க்கலாம். ஜும்மா நேரத்துல வியாபாரத்தை நிறுத்தாம முஸ்லிம் அல்லாத நபர் மூலமா, ஜும்மா கடமையாகாத பெண்கள் மூலமா அல்லது சிறுவர் மூலமாக வியாபாரத்தை தொடர்ந்து கொண்டு தாங்கள் மட்டும் தொழுகைக்கு வந்து விடுகின்றனர். இதுவே அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்று இவர்கள் கருதுகின்றனர். ஆனால் இந்த கருத்து முற்றிலும் தவறாகும். இதனை பற்றி அல்லாஹ் கூறுவது என்னவென்று பார்க்கலாம். நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹை நினைப்பதற்கு விரையுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது. தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாஹுவின் அருளை தேடுங்கள், அல்லாஹுவை அதிகம் நினையுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல் குர்ஆனில் 62வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தாலா கூறுகின்றார். பாங்கு சொல்லப்பட்டவுடன் தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் கூறினால் மற்றவர்கள் மூலம் நம் வியாபாரத்தை நடத்தி செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்ய கூடாது. ஆனால் அல்லாஹுவை நினைப்பதற்கு விரையுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்று 2 கட்டளைகள் அல்லாஹ் விதிக்கிறான். அல்லாஹை நினைப்பது விரைவது ஒரு கட்டளை, வியாபாரத்தை விட்டுவிடுவது மற்றொரு கட்டளை. இரண்டையும் நாம் கடைபிடிப்பது கடமையாகும். மற்றவர் மூலம் கூட அந்த நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது. மேலும் தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாஹுவின் அருளை தேடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். தொழுகை முடிக்கப்பட்ட பிறகுதான் பொருளீட்ட வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஜும்மாவுக்கு வாங்கு சொன்னது முதல் தொழுகை முடியும் வரை தொழுகைக்கு விரையவும் வேண்டும். எல்லா விதமான வியாபாரத்தையும் நிறுத்தி கொள்ள வேண்டும். நான் வியாபாரம் செய்யவில்லையே, எனது நிறுவனத்தில் மற்றவர்கள் தானே வியாபாரம் செய்தார்கள் என்று கூறும் காரணம் ஷைத்தானின் ஊசலாட்டம் ஆகும். இதில் இறையச்சம் சிறிதும் இல்லை. மனசாட்சிக்கும் உலக நடைமுறைக்கும் இது எதிரானதாகும். ஜும்மா தொழுகை முடியும் வரை வியாபாரத்தை நிறுத்தியாகவே வேண்டும். இது அல்லாஹுவின் கட்டளையாகும். எனவே இந்த மாதிரியான தவற வேற யாராச்சும் நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா இன்ஷா அல்லாஹ் இனிமே அதை திருத்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.